Hello students, welcome to Professor Hamis Vlogs again. நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா motion in a straight line. அதை பற்றி ரிலேட்டட் டேட்டா பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? motion in a straight line. motion in a straight line அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து CBSE 11th ஸ்டாண்டர்டுக்கு வருது. ரைட்டுங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு வருது, ஃபிசிக்ஸில் வருது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே பொருந்தும். எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பொருத்தமான இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து மோஷன். வாட் யூ மீன் பை மோஷன்? மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் பொசிஷன். இப்போ ஒரு கார் இருக்குது. இந்த கார் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த கார் இங்கே வந்து நின்றுது. சரிங்களா? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த கார் வந்து அதாவது இந்த கார் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி அடுத்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு போகிறதுக்கு பேர், இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஷன். ரைட்டுங்களா? மோஷன் ஒரு ப்ராடாக சொன்னால் இது பேர் மோஷன். மோஷனுங்கிறது என்ன அப்படின்றத தீர்க்கமாக சொன்னோம் அப்படின்னா, மோஷனுங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் பொசிஷன் with respect to time. டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர். டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்ற சொன்னால் அதுக்கு பேர் மோஷன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் முக்கியமானது இது எந்த பிரான்ச்லேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கினமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கினமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது மேட்டிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், உங்களுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ். ரைட்டுங்களா? இது வந்து மோஷன் அனாலிசிஸ். இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக நம்ம படிக்கிறதுக்கு பேர் அப்படி அப்படின்னா தான் என்னென்னா அதுக்கு பேர் தான் கினமேட்டிக்ஸ். சரிங்களா? சரி, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத் லென்த், ஓகேங்களா, ஸ்பீடு, வெலாசிட்டி, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு இது வரும். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி, இந்த ஒரு பொருள் வந்து மோஷன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்னா என்ன? வாட் டு யூ மீன் பை ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் an external agent which causes